பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜெபம். எங்கள் பரலோக அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கடந்த மாதம் சுகம் பலன் ஜீவன் கொடுத்து பாதுகாத்தீர். நன்றி அப்பா. இருளில் நடக்கிற எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க இயேசப்பா. எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுக்காக சாப பாவங்கள் ஜென்ம சுவாப பாவம் எல்லாவற்றையும் சுமர்ந்து தீர்த்தவரே, உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்குவீர் இயேசப்பா. இந்த தபசு நாட்களிலும் எங்களை உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை எங்களை சுத்திகரிங்க அப்பா. எங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுங்க அப்பா. தபசு நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்திற்குள் காத்து கொள்ளுங்க அப்பா. சரிந்து விழாதபடிக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் தந்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. குடும்பங்கள் முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரின் மனதையும் தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. தபசு நாட்களில் 40 நாட்களிலும் இரவும் பகலும் தானியேலை போல 3 வேளை ஜெபம் செய்ய மறவாதபடி எங்கள் உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உள்ளத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் வேரோடு எடுத்து போடுங்க அப்பா. நீதிமான்களாக மாற்றுங்க அப்பா. சஞ்சலம், வருத்தம், தவிப்பு, பாரங்கள், தளர்ந்த கைகளுக்கும் தள்ளாடுகிற கால்களுக்கும் பலன் தாங்க அப்பா. தப்பி போன ஆட்டை போல அலைந்து திரியாதபடிக்கு உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும் தகப்பனே. பிள்ளைகளின் பிள்ளைகள், வெளியூரில் உயர்கல்வி படிக்கிற வாலிப பிள்ளைகள், பிசினஸ் செய்கிறவர்கள், தொழில் செய்பவர்கள், விமானத்தில் ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர் ஊழியர்கள், இனி யாரெல்லாம் விமானத்தில் பிரயாணம் செய்கிறவர்கள், உலகத்தில் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். விமான கோளாறுகள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி பாதுகாத்து உம்முடைய கூடார மறைவில் மறைத்து கொள்ளுங்க இயேசப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த ஜேடிகே டிவி நிறுவனத்தில் மிஸ்பா ஜெப வேளை நடக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த ஜெப வேளையில் அநேக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து அநேக சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி கொடுத்து வருகிறீர் இயேசப்பா. அதற்காக நன்றி இயேசப்பா. இன்னும் டிவி நிறுவனத்தில் உள்ள அம்மா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கணும் இயேசப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பழுதும் வராதபடிக்கு தபசு நாட்களில் அநேக தேவ மனிதர்கள் செய்தியை கொடுக்க வருவார்கள். அதை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டு வழி பாதையில் நடத்துங்க இயேசப்பா. டிவியில் வேலை பார்க்கிற தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுக பலன் ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. எங்களுக்காக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான அன்பினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த தபசு நாட்களிலும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் பாடுகள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்திலை பாரிடுவீன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவீன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் ஆறுதல் அடைகிறேன் மனதில்.
சாய்ந்திலை பாரிடுவீன். பாவ பாரு சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பாரு சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால் இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம். ஏகுவின் பரந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுதந்திரம் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுதந்திரம் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாத தேனிலும் இனிய வேதம் தருமனக்கனந்த சந்தோஷம், தருமனக்கனந்த சந்தோஷம். தீர்க்குமன் இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் யாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால் அலைமிகு மோதிடும் அந்நாள், அலைமிகு மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பாரே சொன்னார் சிலுவை நிழலில் அனுதிரமணியால் சாய்ந்திலை பாரிடுவீனா. சிலுவை நிழலில் அனுதிரமதியால் சாய்ந்திலை பாரிடுவீன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த தபசு நாட்களிலும் 40 நாள் உபவாச வாழ் நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதற்காக என்னுடைய தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்முடைய பாவங்களினாலும் பாவ பழக்க வழக்கங்களினாலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையின் எப்பக்கத்திலும் சமாதானமற்று கலங்குகிற நம்மை பாவத்தில் இருந்து ரட்சித்து பரிசுத்த வாழ்க்கையை நமக்காக கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இரட்சகர் பிறந்தார். நோயாளிகளினால் வாடி வேதனைப்படுகிற நம்மை வியாதியில் இருந்து ரட்சித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இரட்சகர் பிறந்தார். கவலை, கண்ணீர், தேவைகளுக்கு மத்தியில் அங்கலாக்குகிற நம்மை பாடுகளில் இருந்து ரட்சித்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாகத்தான் தன் வாலிப வயதில் சிலுவையில் மரிக்கை தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்கள், வியாதிகள், பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். மர சிலுவையில் 3 ஆணிகளால் அறையப்பட்டு தன் பரிசுத்தமுள்ள
இரத்தத்தை சிந்தி மரித்த இயேசுவே நம்மை இரட்சிக்கக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மை இரட்சிக்கும்படியாக நம் அருகில் நிற்கிறார். இந்த இயேசு இரட்சகரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுவே, நீர் எனக்காக இந்த உலகத்தில் பிறந்து என்னை இரட்சிப்பதற்காக சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்மை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்களை மன்னித்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது இயேசு நம் உள்ளத்தில் வருவார். நம் வாழ்க்கையை மாற்றுவார். மெய் சமாதானத்தை நமக்கு தருவார். இந்த இயேசு கிறிஸ்துவான இரட்சகரை குறித்து இன்னும் அதிகமாக நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். மீட்பும் மன்னிப்பும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. நாம் வாழ்வதற்கு தண்ணீர், சுவாச காற்று, உணவு, உடை மற்றும் உறைவிடம் என சில அடிப்படை காரியங்களுக்காக நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, நம் உடலுக்கு போதிய அளவு புரதச்சத்து, விட்டமின்கள், உயிர் சத்துகள் போன்றவை தேவைப்படுகின்றன. இவை இல்லாவிட்டால் நம் உடலில் உள்ள ஜீவன் செத்துவிடும். அது குறைந்து விட்ட பட்சம் அதிக பாதிப்புகள் ஆகுவோம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது பொருந்தும். நம் உடலில் உள்ள ஜீவனைப் போல நம் ஆவிக்குரிய ஜீவனுக்கும் சில அடிப்படை மூலக்கூறுகள் தேவை. இவை இல்லாமல் வாழ்வது கடினம் என்பதை உணருவோம். இந்த அடிப்படை மூலக்கூறுகளில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுது உடனே கடவுளிடம் இருந்து தன்னை மறைத்து கொண்டான். ஆதாமே பாவம் செய்த பிறகு முன்பு எப்பொழுதும் கடவுளை அனுபவித்து கொண்டு இருந்தான். அவரது பிரசன்னத்தில் வாழ்ந்தான். ஆனால் அவன் பாவம் செய்தபோது மறைந்து கொண்டான். பாவம் எப்பொழுதும் நம்மை கடவுளிடம் இருந்து பிரிக்கிறது. ஒரு சிறிய பாவத்தை செய்த பின்பு நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உணர்கிறோம். மேலும் கடவுள் நீதி உள்ளவர் என்பதால் பாவங்களை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. இதனால் ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகிறார்: இதோ இரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய வருகை கை குறுகி போவது இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களாலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகுகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதாம் பாவம் செய்த பின்பு, ஆதாமே நீ என்ன செய்தாய் என்று கடவுள் கேட்கவில்லை. மாறாக, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தீர்கள் என்பதை பற்றி அவர் அவ்வளவாக அக்கறைப்படவில்லை. நம் பாவங்கள் அவரிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. கடவுள் நம்மை நேசிக்கிறார், ஆனால் நம் பாவங்களை வெறுக்கிறார். நம் பாவங்கள் இருக்கும் வரை கடவுள் தூரமாய் இருக்க வேண்டும். இந்த நிலைமையில் நாம் கடவுளிடம் இருந்து தூரமாய் இருப்பதை உணருவோம். கடவுள் வரவேண்டுமானால் பாவங்கள் போக்க வேண்டும். இந்த முழு பிரபஞ்சத்தின் ஒரே ஒரு காரியம் மட்டும் பாவங்களை போக்க முடியும். அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். அதிகமாக வேண்டுதல், அதிகமாக அழுதல், சடங்குகள், தவம், நாம் சிறப்பாக விளங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தால், குற்றத்தை உணர்த்தல், நீண்ட காலம் காத்திருத்தல் போன்றவற்றை அவை எதுவுமல்லாமல் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் மட்டுமே பாவங்களை நீக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:23 சொல்லப்படுகிறது. இது யாத்ராகமத்திலும் உதாரணமாக காண்பிக்கப்படுகிறது. சில இஸ்ரவேல் மக்கள் போலவே பாவமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றாலும் கடவுள் எகிப்து நாட்டிலுள்ள முற்பிறப்பை அதம் செய்ய தம் தூதர்களை பார்க்கும்போது
கடந்து செல்வேன் என்று அவர் சொல்லவில்லை. இஸ்ரவேலர்கள் ஜெபிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வாக்களிக்க வேண்டும் என்று கடவுள் கேட்கவில்லை. கடவுள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை அவர்களது வீட்டின் நிலை கால்களில் தெளிக்கும்படி கட்டளையிட்டார். அந்த இரத்தத்தை கண்டுதான் நம்மை கடந்து போவேன் என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 12:13 எப்படிப்பட்ட மக்கள் வீட்டிற்குள் இருந்தார்கள் என்பதை கடவுள் பார்க்கவே இல்லை. அவர் இரத்தத்தை பார்த்தவுடனே கடந்து சென்று விட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை காட்டும் ஒரு சித்திரம். யோவான் ஸ்நானகன் கர்த்தரை முதலில் பார்த்தபோது, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தான். இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி. அவரது விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் எல்லா பாவங்களையும் நீக்கப்பட்டு விடுகின்றன. நாம் பாவம் செய்து கடவுளிடம் இருந்து தூரமாக உணரும் போது என்ன செய்ய வேண்டும்? நாம் எளிமையான அந்த பாவத்தை கடவுளிடம் அறிக்கை செய்யவும், இயேசுவின் இரத்தம் அந்த பாவத்தை நீங்கிவிட்டது என்று நம்பவும் வேண்டும். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள இடைவெளி போய்விடுகிறது. இந்த தருணத்தில் எந்த உணர்வை குறித்தோ அல்லது உணர்வு இல்லாததை குறித்தோ கவலைப்படாமல், கிறிஸ்துவின் இரத்தம் முக்கியமாக கடவுளின் திருப்திக்காக இருக்கிறது. நாம் நம்முடைய திருப்திக்காக அல்ல. அந்த இரத்தத்தை நான் பார்க்கும் போது, நீங்கள் பார்க்கும் பொழுது அல்ல என்று கடவுள் கூறியதை நினைவு கொள்ளுங்கள். பஸ்கா இரவிலே இஸ்ரவேலர்கள் வீட்டிற்குள் இருந்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தமோ வீட்டிற்கு வெளியே இருந்தது. வீட்டிற்குள் இருப்பவர்கள் இரத்தத்தை பார்க்க முடியவில்லை. இருந்த போதிலும் கடவுள் இரத்தத்தினால் திருப்தி அடைந்தார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். நம் பாவங்கள் கழுவிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானது என்று கடவுள் மதிப்பிடும் போது, அதே மதிப்பீடு நம்மிடம் இருக்கிறதா? அல்லது இதோடு கூட ஒரு நல்ல உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டுமென்று நினைப்போம். கடவுளின் கோரிக்கையை விட நம் கோரிக்கை உயர்வானதாக இருக்க முடியாது. இல்லை என்றால் நாம் எளிமையாக இவ்வாறு அறிக்கை செய்யும் பொழுது, கடவுளே, கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்கள் அனைத்தையும் நீக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ இரத்தத்தினால் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி. எனக்காக உம் இரத்தத்தை சிந்தியதற்காக உமக்கு நன்றி. என்னை மன்னியும். என் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி சுத்தம் செய்யும். என் மீட்பும் பாவ மன்னிப்பும் நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவே அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை என்றும் கூறியபடி தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அப்படியே நிறைவேற்றினார். நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். கெட்டு போனதை இரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் வந்தார். மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, இரட்சிப்பதற்கே வந்தார். அநேகரை மீட்கவும் நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் மேய்ப்பனாக வாழ்ந்தார். இயேசு பாவிகளை இரட்சிக்க மனு உருவில் வந்தார். அவரை உலகமே இரட்சிக்கப்படுவதற்காகவும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய குமாரனாக இயேசுவை தந்தருளினார். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை ராத்திரி வேளையில் காத்து கொண்டு இருந்தபோது அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். இதை போலத்தான் கிதியோன்
போரடித்து கொண்டு இருந்த வேளையில் தூதன் அங்கு வந்து நின்றதை நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். மனோவாவும் மனைவியும் வயல்வெளியில் இருக்கும்போது தேவ தூதன் அவர்களிடம் வந்து நியாயாதிபதிகள் 13:9 பார்க்கிறோம். மேய்ப்பர்களே, கிதியோனே மனோவாவையோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாகவே ஜெபித்ததாகவோ இல்லை. அவர்கள் அனைவரும் எதிர்பாராமல் நடந்தது இதுபோல நாமும் எதிர்பாராததை நம் வாழ்க்கையில் நடக்கச் செய்வார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருப்பேன் என்கிறார். கிறிஸ்தவ வாழ்விற்கும் ஊழியத்திற்கும் அடிப்படையாக ஜெபம் இடைவிடாமல் ஆபத்து நெருங்கும் போதும் ஜெபத்தில் தீவிரமாக இருந்தவர்தான் தானியேல். தானியேல் என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் நிறைந்திருந்த அங்கேதான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருடைய ஜெபம் வாழ்வு அவரை சிங்கத்துக்கு அனுப்பியது. ஆனால் அந்த நாட்டின் அரசராய் இருந்த தரியு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரோ என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் அதிகாலையில் அந்த சிங்க குகையின் வாயில் நின்று, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், இடைவிடாமல் தானியேல் ஆராதித்த அந்த தேவன் அவரை சிங்கங்களின் வாயில் இருந்து காப்பாற்றினார். நாம் ஜெபித்தால் தீவிரமாகும் பொழுது சிங்க குகை போன்ற துன்பங்கள் வரலாம், ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். பவுல் அப்போஸ்தலன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதுகிறார். அவர் எந்த ஜெப வாழ்க்கையில் வாழ்ந்தார்? நற்செய்தி அவருடைய காலத்திலே தீவிரமாய் அறிவித்து சபைகளை உருவாக்கினார். வேத புத்தகத்தில் தானியேலுடன் சென்ற 3 இளைஞர்களை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்பவர்களை பற்றி தானியேல் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை பணிய மாட்டோம். அதுதான் கொள்கையின் தீவிரம். சிறுவனாக தாவீது மாபெரும் கோலியாத்தை எதிர்த்து செல்லுகையில் அவருக்கு கர்த்தர் பேரில் இருந்த கொள்கை பிடிப்பை காட்டுகின்றன. நீ பயப்படாத, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன் இடத்தில் வருகிறேன். யுத்தம் கர்த்தர் உடையது. எகிப்தில் இருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போய் சேர 40 வருடங்கள் ஆனது. ஆனால் அந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டு கீழ்ப்படியாதவர்களாக கர்த்தருக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்து அவரை துக்கப்படுத்தியதனால் அவர்களை கர்த்தர் வனாந்தர வழியாக 40 வருடங்கள் நடந்தது போக பண்ணினார். அந்த 40 வருடங்களுக்கும் சாப்பிடுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணீர் குடிப்பதற்கு என்ன செய்வார்கள்? உடைகளுக்கு என்ன செய்தார்கள்? ஏனென்றால் அந்த வனாந்தரத்தில் விதைக்கவோ அறுக்கவோ வயல் நிலங்கள் கிடையாது. ஒரு ஆறோ குளமோ கிடையாது. ஒரே ஒரு மரமோ செடியோ எதுவுமே கிடையாது. பகலின் வெயில் கொடூரம் பயங்கரமாக இருக்கும். ஆனால்
நடுங்க பண்ணுகிற குளிர்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் வழியாக தான் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஏராளமான சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். யாராவது வியாதிகள் பட்டுவிட்டால் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு அவ்வளவு தேவைகளையும் பிரச்சனைகளும் இருந்தும் அவைகளுக்கு மத்தியில்தான் ஒரு குறைவும் இல்லாமல் அதிசயமாக அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் அவர் சந்தித்தார். அவர்கள் காலையில் சாப்பிடுவதற்கு தேவ தூதர்களுடைய உணவாக மன்னாவை கொடுத்தார். மாலையில் சாப்பிடுவதற்கு காடை இறைச்சியை கொடுத்தார். காலையில் சைவம், மாலையில் அசைவம். கர்த்தர் அவர்களை எப்படி போஷித்து நடத்தினார்! நன்றாக அவர்கள் கானான் தேசத்திற்கு போய் சேரும் வரைக்கும் அப்படியாக அவர்களுக்கு போஜனம் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான தண்ணீர் தேவை. அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை வரப்பண்ணினார். பாறையில் இருந்து ஆற்றைப் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. கர்த்தர் எவ்வளவு அதிசயத்தை செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அதிசயமாக சந்தித்து கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்யும். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அதிசயமாக சந்தித்தார். கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். அவர் கட்டாயமாக அதிசயமான தடைகளை நீக்கினார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது தொடர்ந்து முன்னேறி போக முடியாதபடி அவர்கள் முதலாவது சந்தித்த ஒரு தடை சிவந்த சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் செங்கடல். அவர்கள் சிறு கூட்டத்தினர் அல்ல, சுமார் 30 லட்சம் ஜனங்கள். அவர்கள் மாத்திரமே அவர்கள் ஆடுகள், மாடுகள் மற்றும் ஏராளமான உடைமைகளை வந்து செங்கடல் அருகில் பாளையம் இறங்கி இருந்தார்கள். எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இருதயம் கடினப்பட்டவனாக தன்னுடைய இராணுவத்தோடு வந்து அந்த ஜனங்களை மறுபடியும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு போய்விட வேண்டுமென்று அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். அதாவது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆபத்து தொடர்ந்து வந்தது. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் முன்னேறி கடந்து போக முடியாதபடி செங்கடல் தடையாக இருந்தது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்தான இக்கட்டான ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய் இருக்கும் பொழுது அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு பயமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில்தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்தார். கடல் தண்ணீரை மதிலை போல நிறுத்தி தம்முடைய ஜனங்களை ஈரப்பதமே இல்லாத வெட்டாந்தரையில் நடக்கச் செய்து கடந்து போக பண்ணி அவர்களை அடிமைப்படுத்த தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை அதே கடலுக்குள்ளாக அமிழ்த்தியது. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த காத்து நடத்தி வருகிற கர்த்தராலே எல்லாம் கூடும். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்வார். நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் யாவும் நீக்கும். வழிகள் திறக்கும். அதிசயம் நடக்கும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக நடந்தபோது 3 நாட்கள் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகுந்த தாகத்தோடு இருந்தார்கள். 3வது நாள் மாரா என்கிற இடத்தில் தண்ணீர் இருந்ததை பார்த்தார்கள். அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தபோது வாயில் வைக்கவே முடியாத அளவிற்கு கசப்பாக இருந்தது. அந்த ஜனங்கள் தணியாத தாகத்தினால் மனம் வெறுத்து போய் மோசேயின் இடத்தில் வந்து முறையிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டபோது அதில் இருந்து கசப்பு முற்றிலுமாக நீங்கி தண்ணீர் மதுரமாக மாறியது. அந்த ஜனங்கள் திருப்தியாக குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டு கடந்து சென்றார்கள். நம் வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான சூழ்நிலைகள் யாவும் அதிசயமாக மாறும். அந்த அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். குறித்த ஒரு கசப்பு நம்மை உள்ளத்தில் இருக்கலாம்.
அல்லது யார் மூலமாகவோ நாம் பாதிக்கப்பட்டு எதற்காக அவர்கள் நம்மிடத்தில் பிரச்சனை பண்ணுகிறார்கள், அவர்கள்தான் நம் வாழ்க்கையில் போராட்டமாக மாறிவிட்டது என்று யார் மீதாவது நம் உள்ளத்தில் ஒரு கசப்பு இருந்தால், இன்றைக்கு மாறாவின் கசப்பை மாற்றுவதற்காக கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதே கர்த்தர் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் காண்பிக்கப்படுகிற கசப்பை மாற்றுவதற்காக ஒரு மரத்தை காண்பித்து, நீ அதை நோக்கிப்பார், உன் வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்புகள் எல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். அது என்ன மரம் என்றால், அதுதான் சிலுவை மரம். அது வெகு தூரத்தில் இல்லை, நம் அருகில்தான் இருக்கிறது. வெறும் சிலுவை அல்ல, அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் இருந்துதான் நாம் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்குள் தான் அற்புதங்கள் இருக்கிறது, அவருக்குள் தான் வல்லமை இருக்கிறது. நம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றும். கசந்து போய் இருந்த நம் வாழ்க்கையை மதுரமாக மாற்றி ஆசீர்வதிக்கிற வல்லமை அந்த சிலுவை மரத்திற்கு உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் போதே நம்முடைய எல்லா கசப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். அவர் வேதனையோடு சிலுவையில் தொங்கும் பொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அந்த காடியை ருசி பார்த்துவிட்டு குடிக்க மனம் இல்லாமல் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார். அவர் ஏன் காடியில் இருந்து அந்த கசப்பை ருசி பார்த்தார்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் அவர் அந்த கசப்பை ருசி பார்த்தார். ஜெயம் கொள்கிறவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு நித்தியமாய் உயிர் வாழ்வார்கள். வெண்மையான குறிக்கல் என்பது நெற்றியின் அடையாளமாக விளையாட்டுப் போட்டியில் ஜெயம் கொண்டவர்களுக்கு அந்த நாட்களில் வழங்கப்படும். மேலும் நியாயஸ்தானங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபதிகளாக காணப்பட்ட பொழுது வெண்மையான கல்லையும், குற்றவாளிகளுக்காக காணப்பட்ட போது கருமையான கல்லையும் தங்கள் மேஜையின் மேல் வைத்து தீர்ப்பு வழங்குவார்களாம். வெண்மையான கல்லை பெறும் மனிதன் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாக அங்கீகரிக்கப்படுகிறான். மேலும் அவர்களுக்கு புதிய நாமம் வழங்கப்படுகிறது. இந்த பெயர் அந்த கல்லில் பதிக்கப்பட்டு இருக்கும். அதனால் அது ஒருபோதும் மாற்றப்படுவதில்லை என்று அழியாத நித்திய நாமத்தை அருளுவேன் என்று ஏசாயா 56:5 கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்றும், கர்த்தர் தமது ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இவைகள் அனைத்தையும் ஜெயம் கொள்கிறவர்கள் பரலோகத்தில் பெற்று கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிப்பை நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒழுக்கக்கேட்டை நம் மத்தியில் அனுமதிக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் எதிரிகளாக மாறிவிடுவோம். நாம் அதை மேற்கொண்டு விட்டால் ஆவிக்குரிய வாழ்வின் மறைவான மன்னாவையும் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை கெடுக்கும் அனைத்தையும் ஜெபிப்பதற்கு அடையாளமாக வெள்ளை கல்லையும் பெறுவோம். இன்று நம் அன்பின் நிறைவை பெற்று கொள்பவர்களே நாளை நம்முடைய விசுவாசத்தை கேள்விப்பட்டு மகிழ்வார்கள். ஒருவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை விட அவன் கொண்ட அன்பு எவ்வளவு பெரியது என்பதே சிறந்தது. வேதம் என்ன கூறுகிறது என்றால், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கின்றன. இவைகளில் அன்பே பெரியது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்து இருக்கிறான். ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக.